என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரிதான் மொத்த விஜய் ஃபேன்ஸும் இன்னைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஜனநாயகன் படம் எங்களுக்கு வந்தே ஆகணும், அதாவது நாளைக்காச்சும் வந்தாகணும் சாமி கடவுளேன்ட்டு ட்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இன்னைக்கு போய் முடிஞ்சிருக்கு. அதாவது உங்களுக்கே நல்லா தெரியும், சென்சர் போர்டு வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாதனால ஜனநாயகன் டீம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போயிருந்தாங்க. இது மாதிரி எங்களுக்கு சென்சர் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. ஆல்ரெடி வந்து வாய்மொழியில எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, யூஏ உங்களுக்கு தரேன் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்க வீட்டுக்கு வந்தா திடீர்னு பார்த்தா இல்ல நாங்க சர்டிபிகேட் தரமாட்டோம், நாங்க ரிவ்யூ பண்ண இதை மேல்முறையீடுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எங்களால ஏத்துக்க முடியாது, சர்டிபிகேட் தர சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட்டும் வந்து ஆப்போசிட் தரப்பு கிட்ட, அதாவது சென்சர் போர்ட் டீம் கிட்ட வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் தருதா சொல்லியிருந்தாங்க. ஜட்மெண்ட்டையும் காலைல 10:35 வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி வாசிச்சாச்சு. சோ நீதிபதி அந்த ஜட்மெண்ட்டை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பறக்குது. ஏய் டிவிகே நீதி வென்றதுன்னு பறந்துச்சு. பட் 10 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிட்டானுங்க. அதாவது நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 5 நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கீங்க, அதாவது படம் வந்து திருப்பியும் ரிவ்யூ பண்ண போறோம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த உத்தரவை நான் ரத்து செய்கிறேன், அந்த மறு ஆய்வுலாம் தேவைப்படாது, ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து யூஏ தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லிட்டு திருப்பியும் ஜனவரி 5 வந்து நீங்க மறு ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அதனால நான் அதை ரத்து செய்யறேன்னு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த படத்துக்கு உடனடியா நீங்க சர்டிபிகேட்டும் தரணும், யூஏ சர்டிபிகேட்டும் தாங்க அப்படின்னு வந்து நீதிபதி ஆஷா வந்து பாத்தீங்கன்னா பிடி ஆஷா சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு அப்புறமா என்ன ஆனதுன்றதுதான் ஒரு ட்விஸ்ட். சோ நீதிபதி இதை சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, சென்சர் போர்டு தரப்பு நாங்க மேல்முறையீடு போக போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் இது லீகல் இதுதானங்க. லீகலி வந்து ஒரு ஜட்மெண்ட் வருதுன்னா அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. சோ சென்சர் போர்டு வந்து நாங்க மேல்முறையீடு போறோம், ரிவிஷன் போறோம், எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. இப்ப இதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஒருவேளை சர்டிபிகேட் கொடுத்திருந்தா படம் நாளைக்கோ நாளன்னைக்கோ டீம் எப்போ டிசைட் பண்றாங்களோ அப்ப ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு சர்டிபிகேட் தரல. இப்ப மேல்முறையீடு போறனால மேல்முறையீடுக்கான ஜட்மெண்ட் இன்னைக்கே வருமானா அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்க பெட்டிஷனே இன்னைக்கு தான் போடுவாங்க, இன்னைக்கு போட்டுட்டு இன்னைக்கே விசாரிப்பாங்களான்னு தெரியாது. மேபி அது மண்டே தான் விசாரிக்கப்படணும்னு சென்சர் போர்ட் டீமே கேட்டிருக்காங்க, மண்டே விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ மோஸ்ட்லி மண்டே தான் விசாரணை பண்ணுவாங்க. மண்டே விசாரணை பண்ணிட்டு மண்டே ஜட்மெண்ட் கொடுத்தா நீதி வென்றதுன்னு திருப்பி போட ஆரம்பிச்சிருவானுங்க. நாங்க ஜெயிஸ்டோன் போட ஆரம்பிச்சுட்டு படத்துக்கு ரெடி ஆவாங்க. சோ மண்டே ஜட்மெண்ட் கொடுத்தா மேபி 13th 14th படத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதுதாங்க கரெக்டா பொங்கல் ஹாலிடேஸ். ஆக்சுவலாவே பொங்கல் ஹாலிடேஸ்ன்றது 14th மேலதான், 13 14th மேலதான். இப்போ இந்த 9th ஏன் டார்கெட் பண்றாங்க, 9th 10th ஏன் டார்கெட் பண்றாங்கன்னா, அப்போ வந்து ஃபேன்ஸ் வந்து படத்தை பார்த்துருவாங்க. சோ இந்த 9, 10, 11, 12 ஃபேன்ஸ் பார்த்துட்டா 13, 14, 15, 16 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதர் தென் ஃபேன்ஸ் உள்ள வந்து பார்த்தா நம்மளுக்கு வசூல் பெரிய வசூல் மழை ரொம்ப அப்படின்ற ஒரு ஆசை தானே தவிர்த்து வேற ஏதோ கிடையாது. பொங்கல் ஹாலிடேஸ்ன்றது 14th மேலதான். சோ ஜனவரி 12th தான் இப்போ வந்து டிசிஷன் எடுக்க போறாங்க, இந்த படத்துக்கு சர்டிபிகேட் தாங்க இல்ல மறு ஆய்வுக்கு போகணுமா. ஏன்னா ரிவ்யூ கமிட்டி சென்சர் போர்டு வந்து அந்த விசாரணை அப்போவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நாங்க திருப்பி ரீரிவ்யூ பண்ண போறோம், மறு ஆய்வுக்கு அனுப்ப போறோம், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் குறிப்பா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 வாரமாச்சு டைம் தேவை அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க, சென்சர் போர்ட் தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ மண்டே மேபி விசாரணை வரும்போது அவங்க அதே ஹோல்டு பண்ணாங்கன்னா ஜட்ஜ் வந்து எப்படி வேணாலும் டிசிஷன் எடுக்கலாம். அவங்க வந்து நீங்க இல்ல மறு ஆய்வுலாம் தேவையில்ல, படத்துக்கு சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லனா ஆமாங்க அவங்க கேட்கறது நியாயம் தானே, சில சீன்ஸ் நீக்கணும்னு சொல்றாங்க, நாங்க வந்து அதை திருப்பி பார்க்கணும்னு சொல்றாங்க. ஒரு சென்சர் போர்டு டீமுக்கு வந்து அதை கேட்கிற உரிமை இருக்கு. ஏன்னா அவங்க ரிவ்யூ பண்ணணும்ல, ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க ஓகே சொன்னா தானே நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். சோ அவங்க பார்க்கட்டும், மறுஆய்வுக்கு நான் உத்தரவிடுகிறேனோ அந்த ஜட்ஜு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனிஹவ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி வந்து தப்பிச்சாங்க. இன்கேஸ் நீதிபதியே வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு சர்டிபிகேட் தராதீங்க மறு ஆய்வுக்கு போகணும்னு இந்த நீதிபதி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு டிவிகே காரன்லாம் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க, எங்க நீதிபதி பிடி ஆஷா என்ன திமுகவோட கைக்கூலியா, நீங்க 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா அவங்க கிட்டன்னு அவங்களே கேள்வி கேட்டிருப்பானுங்க. இவங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்தனால நீதி வென்றதுன்னு போடுவானுங்க. இவனுக்கு ஃபேவர் இல்லாம ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தா இது வந்து திமுகவின் சதி திட்டம் சொல்லுவானுங்க. சென்சர் போர்டு யார்கிட்ட இருக்குன்னு கூட இவனுக்கு தெரியாது.
ஏங்க வெளியில வந்து பேசினா அவங்களோட வழக்கறிஞர், அதாவது இவங்களுக்கு ரிப்ரசென்ட் பண்ண வழக்கறிஞரே வெளியில வந்துட்டு மத்திய கட்டுப்பாட்டில் உள்ள சென்சர் போர்டுன்னு சொல்றாரு. இதுல மத்திய அரசு தான் தலையீடு இருக்குன்ற மாதிரியும் அவர் பேசிட்டு போயிருக்காரு. இருந்தாலும் இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா திமுகவை தான் பழி சொல்லுவானுங்க. திமுக தான் என்னமோ இவங்க பணம் வந்துட்டா அப்படியே வந்து சக்கப்போடு போட்டு திமுக ஆட்சி அப்படியே ஆட்டம் கண்டுற அளவுக்கு பில்டப்ல இவனுங்க பேசுவானுங்க. ஆனா அங்க வந்து பார்த்தனா பராசக்தி படத்துக்கு பயந்துகிட்டு பின்வாங்கிட்டு இருக்கு இந்த படம். இது எல்லாமே செட்டிங்னு சொல்றாங்க. ஏங்க நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், படம் எப்பயோ முடிஞ்சு போச்சுங்க. படம் இப்ப முடியல. விஜய் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு எப்பயோ படத்தோட ஒர்க்கும் முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப படம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியுதுல. அப்ப முன்னாடியே எடுத்துட்டு போய் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது தானே. ஏன் டிசம்பர் 18 வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க? அப்ப எதனா ஒரு 7.5 கூட்டி நம்ம போஸ்ட்பான் பண்ணுவோன்ற எண்ணம் உங்களுக்கே இருந்துச்சா? டிசம்பர் 18னா ஏங்க சென்சர் போர்டு இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சாதா படம் போயிட்டு சென்சர் போர்டு எவ்வளவு டைம் வேணாலும் அவங்க எடுக்கலாம். நீங்க அரசியல் கட்சியும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சோ 7.5 உங்களுக்கு அதிகபட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஆட்சியை பத்தியோ கட்சிகளை பத்தியோ பேசாத டைலாக்ஸ் இருக்கிற படத்துக்கு மேபி அவங்க வந்து உடனடியாக சர்டிபிகேட் தரலாம். நம்ம வந்து ஒரு அரசை கண்டிச்சு பேசுறோம், சில விஷயங்களை பத்தி பேசுறோம் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கே வந்து மண்டையில மணி அச்சுன்னு இருக்கும். டேய் எப்படி இருந்தாலும் இது அவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, சோ இதை முன்னாடியே நம்ம எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எச்வினத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அரசியல் வசனம் இருக்கு, அரசியல் காட்சிகள் இருக்கு, பொலிட்டீஷியனை பத்தி பேசுற காட்சிகள் இருக்கு. இதுல என்னமோ இதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களாம், அதுல சில சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் அப்போ அவங்க கொஸ்டினிங் பண்ணதானே செய்வாங்க. ஒரு ரிவ்யூ கமிட்டியோட ஒர்க் அதுதானங்க. அப்போ நீங்க முன்னாடியே சப்மிட் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. சோ இவங்க ஆக்சுவலாவே வாண்டடாவே லேட்டா சப்மிட் பண்ணி, ஏன்னா இந்த ட்ரெய்லருக்கு அப்புறமா இந்த படத்தோட பவுச்சு கிளீனா தெரிஞ்சு போச்சு. டேய் இது பகவந்த் கேசரி, இந்த படம் விட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜே ஸ்பாயில் ஆக போகுது, அதுவும் கூட அடுத்த நாள் வேற பராசக்தி வரப்போகுது. சோ பயந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணிக்கலான்னு ஒரு சின்ன ஒரு ஐப்ப கிரியேட் பண்றாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் எடுத்து பாருங்களேன். ஜனநாயகன் படம் நீதிபதி என்ன சொன்னார், ஜனநாயக படத்துக்கு சர்டிபிகேட் கிடைத்து விட்டதா, நீதி வென்றதா, அப்படி இப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு ஐப், ஒரு பூஸ்ட், ஒரு 5 நாள் ஒரு 6 நாள் இந்த படத்தை பத்தி பேசினா 7வது நாள் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு மிக பிரம்மாண்ட இது வெற்றி பெற்றுடும் அப்படின்னு ஒரு ஐப். அந்த ஐப்பை கிரியேட் பண்ணியாச்சு, இந்த படத்தை நம்ம ஓட வைப்போம் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இப்ப பராசக்திக்கும் சர்டிபிகேட் தரல. பராசக்தி படத்துக்கும் சர்டிபிகேட். இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, நம்ம தள்ளி போய்க்கலாம், பராசக்தி எப்படின்னா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும், ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு 4-5 நாள் ஓடிட்டோம், அப்புறமா நம்ம வந்து நம்ம ஓட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாங்க. இப்ப பராசக்தி படத்துக்கும் சர்டிபிகேட் தரல. பராசக்தி படத்துக்கு எப்போ சர்டிபிகேட் தர போறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலா படம் நாளைக்கு ரிலீஸ், இன்னைக்கு மத்தியானம் சர்டிபிகேட் கொடுத்தாதான் நாளைக்காச்சும் இவங்க புக்கிங்ஸ் ஓபன் பண்ண முடியும். அவங்களும் இன்னும் புக்கிங்ஸ் ஓபன் பண்ணாமே வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பெருசா சொல்லணும்னா ஜனநாயகனை விட பராசக்திக்கு தான் 7.5 ஜாஸ்தி. ஏன்னா பராசக்தி வந்து கம்ப்ளீட் அரசியல் தான், அதுவும் இந்தி திணிப்பை எதிர்த்து பேசுறாங்க பராசக்தி. அப்ப இந்தி திணிப்புன்றது எங்க மத்திய அரசுக்கு கட்டுப்பாட்டுல வருது. அவங்க அவ்வளவு கட்டு சொல்லியிருக்காங்களாம் அந்த படத்துல, அவ்வளவு மியூட் சொல்லியிருக்காங்களாம் டைலாக்ஸ. சிவகார்த்திகேயன் ஒரு அந்த படத்துல ஒரு டைலாக் பேசிருப்பாரு, நாங்க இந்தி திணிப்புக்கு எதிரானவங்களை தானே தவிர்த்து இந்தி மக்களுக்கோ இல்ல இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் நாங்க கிடையாது அப்படின்னு பேசிருப்பாரு. சோ நிறைய வசனங்கள் அதுல வருது. சோ முக்காவாசி வசனங்களை பாத்தீங்கன்னா மியூட் பண்ணிருக்காங்க, முக்காவாசியை கட் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25-30 கட்டம் ஆகியிருக்கு அந்த படத்துல. சோ அவங்க அதை ரீசப்மிட்டும் பண்ணிட்டாங்க. சரி சார், ஓகே சார், நீங்க இதெல்லாம் சொல்றதை வச்சு நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிறோம் சார்ன்ட்டு கட் பண்ணி ஓகேவும் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்னும் சென்சர் போர்ட் தராம வச்சுட்டு இருக்கு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர் போராட்டங்கள்லாம் இருக்கும். இந்த படத்தை பார்த்து எங்க இளைஞர்கள் வந்து பொங்கி எழுந்துட போறாங்க, எங்க இளைஞர்கள் வந்து இந்திக்கு எதிராகவோ இல்ல மத்திய அரசுக்கு எதிராகவோ திரும்பிட போறாங்க அப்படின்ற பயம் கண்டிப்பா மத்திய அரசுக்கு இந்த படம் மேல இருக்கு. சோ அவங்க அங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நூன் சர்டிபிகேட் வந்தா படம் நாளைக்கு வரும், இன்கேஸ் வரலன்னா அது போஸ்ட்பான் ஆகும். இப்ப விஜய் ஆட்கள் வந்து அதுக்கு பயந்து இருக்கா, ஐயோ என்னடா இது பராசக்தி நாளைக்கு வந்துரும், ஒரு தலைவலி நம்மளுக்கு போயிடும்னு பார்த்தா இவன் நம்ம பின்னாடியே வந்து இருப்பான் போலே அப்படின்ற பயத்துல திருப்பி விஜய் இருக்காங்க. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஜனநாயகன் படம் வெளியில வரக்கூடாதுன்னு விஜயே நினைக்கிறாரு. ஏன்னா விஜய கடும் பயத்துல இருக்காரு. ஆஹா, இந்த படம் வந்துச்சுன்னா நம்ம இமேஜ் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். ட்ரெய்லர் அப்பவே உங்களுக்கு தெரியும், அந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அவன் பிட்டு பிட்டா சீன் பை சீன் எடுத்து போட்டான்.
இங்க பாருங்க பகவந்த் கேசரில இந்த சீன் வந்திருக்கு, இங்க ஜனநாயகன்ல அதே சீன் இருக்கு, இந்த சீன் அப்படியே இருக்கு, இந்த சீன் அப்படியே இருக்குன்னு சீன் பை சீன் பிட்டு பிட்டா எடுத்து போட்டானுங்க. ஒரு ட்ரெய்லர்லயே, அந்த 2.5 நிமிஷம் ட்ரெய்லர்லயே இது காப்பி படம்னு நம்மளால மறைக்க முடியல. 3 ஹவர் படத்துல எப்படி மறைப்பீங்க? சோ ஜனநாயகன் படம் கம்ப்ளீட் பகவந்த் கேசரி. ஒரு மேபி 30 நிமிஷம் மேபி வேற சீன்ஸ் இருக்கலாம், பட் 2 ஹவருக்கு பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரியை தான் கிண்டி வச்சிருக்காங்க. சோ இது விஜயோட கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை ஏற்படுத்த போகுது. அதுவும் அரசியல் கரியர்லயே மிகப்பெரிய செட்பேக்கை ஏற்படுத்த போதான். ஒண்ணுல தியேட்டர்ல என்ன தெரியுமா உட்காந்து பண்ணிருப்பானுங்க, எல்லாம் கம்பாரிசன் பண்ணிருப்பானுங்க. இந்த சீனை பாத்தீங்கன்னா பாலையா தான் நல்லா பண்ணிருக்காரு, இந்த சீன்ல விஜய் நல்லா பண்ணிருக்காரு, இந்த சீன் பாலையா தாப்பா, இந்த ஆக்ஷன் சீன் பாலையா தாப்பா நல்லா பண்ணிருக்காரு, விஜய்க்கு வரலப்பா, இந்த ரொமான்ஸ் சீன் பாலையா நல்லா பண்ணிருக்காரு, விஜய்க்கு வரலப்பா, இந்த சென்டிமெண்ட்ல பாடுறா பாலையா எப்படி நடிச்சிருக்காரு, விஜய்க்கு பாடுறா நடிக்கவே வரல, இப்படின்னு கம்பாரிசன் பண்ணி உட்கார்ந்து இருப்பான். இப்படி நடந்தா விஜயோட இமேஜ் என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் நல்லா பாருங்களேன், கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும். அவரோட இமேஜ் மொத்தமா உடைச்சிருவாங்கன்ற பயத்துல விஜய் வந்து கண்டுக்காம இருக்கிறானா இந்த படத்தை பத்தி. அந்த படம் ரிலீஸ் ஆனா ஆகட்டும், ரிலீஸ் ஆனா போகட்டும், எனக்கு ஒன்றும் மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை, நான் எனக்கு சம்பளம் குத்திங்க, நான் நடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ள டோரை பூட்டிங்கன்னு உட்காந்து இருக்காரு. எதனா ஒரு கண்டன அறிக்கை அவர் கொடுத்தாரா? இல்ல எதனா ஒரு வாய் விட்டு எதனா ஒண்ணு பேசினாராங்க அந்த படத்தை பத்தி? நீங்க சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லா யூடியூப் சேனல்ஸும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் அதை எடுத்து பேசிட்டு இருக்கோம், பட் விஜய் ஒரு வார்த்தை. ஏன்னா விஜய்க்கு அந்த படம் வருது பிடிக்கல, ஏன்னா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்களோன்னு பயந்துன்னு இருக்காரு. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்தியன் 2 படம் வந்துச்சு, எவ்வளவு பெரிய ஐப்ல அந்த படம் வந்துச்சு, ஆனா கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆச்சு அந்த படம். எல்லாமே ட்ரோலுக்கு அந்த படத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது மாதிரி நம்ம படம் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பயந்துன்னு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, நான் ஒரே ஒரு சீன் சொல்றேன், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனநாயகன் படத்துல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எம்ஜிஆர் பாடினார் பாத்தீங்களா, நானாயிட்டால், அந்த பாட்டை இவர் பாடிக்கிட்டு அரசியல்வாதிகளை அப்படியே அந்த சாட்டை எடுத்து அடிச்சு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கா. இப்ப நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்ப்போமே. விஜய் வந்து பாடுறாரு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் கால் பிடிப்பார், எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் இப்படின்னு விஜய் பாடிக்கிட்டு அந்த அரசியல்வாதிகளை அடிச்சார்னா இங்க பாக்குறவன் என்ன தெரியுமா செய்வான்? இத ட்ரோல் கண்டென்ட்டா யூஸ் பண்ணுவான். மிஸ்டர் விஜய் சார், என்னது ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்குமா? தலைவா படம் ரிலீஸ் அப்போ எப்படி போய் கை கட்டிக்கிட்டு நின்னீங்க தெரியுமா, பவ்யமா பயந்துகிட்டு, நீங்களா இந்த பாட்டை பாடலாமா அப்படின்னு கேட்பான். மிஸ்டர் விஜய் சார், திருப்பரங்குன்றத்துல முஸ்லிம்க்கும் இந்துக்கும் அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சே, அப்போ வாய் திறக்காம எங்க போயிருந்தீங்க? மிஸ்டர் விஜய் சார், கவின் ஆணவ படுகொலை அப்போ எங்க வாய் திறக்காம ஓடி போயிருந்தீங்க? மிஸ்டர் விஜய் சார், எஸ்ஐஆர் எதிர்த்து பேசாம எங்க ஓடி போனீங்க? மிஸ்டர் விஜய் சார், ஒவ்வொரு தலைவருக்கும் பனையூர்ல உட்காந்து சிலைக்கு மாலையை போட்டு இருக்கீங்களே, எப்ப ரியலா ஃபீல்டுக்கு வர போறீங்க? எப்ப மக்களை சந்திக்க போறீங்க? நீங்களாம் இந்த பாட்டை பாட அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டு அவன் ட்ரோல் கண்டென்ட்டா நம்மள யூஸ் பண்ணிடுவானோ அப்படின்ற பயத்துல இப்போ விஜய் சார் உக்காந்துட்டு இருக்காராம். சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படம் வராம இருந்தாலே நான் ஒரு 5-10 சீட்டாச்சு ஜெயிப்பேன், இந்த படம் வெளியில வந்தா கம்ப்ளீட்டா எங்க அரசியல் வாழ்க்கை ஒரு சைடு க்ளோஸ் ஆயிடும், ஒரு சைடு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவர் இமேஜ, உச்சத்துல இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் படம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது லாஸ்ட் படம்லாம் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஐம் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. படத்திலேயே சொல்லிட்டாரு, நான் போவேன்லாம் நினைக்காத, நான் வருவேன், ஐம் கம்மிங்னு சொல்லியிருக்காரு. ஸோ படம் நடிக்க ஆட்டோமேட்டிக்கா வருவாரு. லாஸ்ட் படத்தோட ஃபெயிலியர் அவர் எப்படி ஏத்துக்க முடியும்? ஏற்கனவே படம் அட்டு ஃபிளாப் ஆக போகுது, இதுல கூட கலெக்ஷன்ஸை பிரேக் பண்ணுவோம், ஐப்பை கிரியேட் பண்ணுவோம், பராசக்தி இருக்கு. சோ இதெல்லாம் யோசிச்சு விஜய் வந்து இந்த படம் வரவே கூடாதுன்னு அவர் ஒரு சைடு நினைக்கிறதாவும் சொல்றாங்க. இன்னொரு சைடு இவங்களே வந்து இந்த படத்துக்கு ஐப்பு கொடுக்கணும், கொஞ்சம் பில்டப் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்களே சீனை கிரியேட் பண்றாங்க. வேணும்ட்டு சென்சர் போர்டை லேட்டா அணுகி வேணும்ட்டே சென்சர் போர்டோட இவங்க பிளான் போட்டுதான் இதை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகளும் ஜனநாயகனுக்கு ஒரு சைடு இருக்கு, பராசக்திக்கு இன்னும் பாத்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கும் சென்சர் போர்டு இன்னும் சர்டிபிகேட் தரல, இன்னைக்கு மேபி நூன்குள்ள தருவாங்களான்னு தெரியல. அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா
திருப்பி லேட் ஆகும் ரிலீசஸ். எல்லாருமே வந்து பொங்கலுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பொறுத்து இருந்து தான் இந்த ஜனநாயகன் பராசக்தியை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவருடைய டீம் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாராம். அதாவது உங்களுக்கே தெரியும் இது என்னுடைய கடைசி படம், பட் இருந்தாலும் என் கடைசி படத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, பட் எந்த நடிகருமே குரல் கொடுக்க மாட்டாங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளவு பேரை கூப்பிட்டேன், பட் யாருமே வரலங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசினால இது சில நடிகர்கள் காதுக்கு போனனால அந்த நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த படத்துக்கு ஆதரவா ட்வீட் போட்டிருக்காங்க. பட் வேற யாரும் இந்த படத்துக்கு ஆதரவா ட்வீட் போடல. இவனுங்க கேட்பானுங்க, ஏன் ரஜினி சார் போடல, ஏன் கமல் சார் போடல, ஏன் அஜித் சார் ஏன் போடணும், இல்ல ஏன் போடணும்னு கேக்குறேன். உங்காலு யாருக்காகவாச்சு குரல் கொடுத்திருக்காரா? கமல் சாரோட விஸ்வரூபம் படத்துக்கு பிரச்சனை வந்துச்சு, உங்க ஆள் குரல் கொடுத்தாரா? எதுக்குதான் குரல் கொடுத்திருக்காரா? உங்க ஆளு ஒன்னுத்துக்கும் குரல் கொடுத்தது கிடையாது. அவரோட படத்துக்கு மட்டும் அவரோட சுயநலத்திற்காக மட்டும் தான் போய் நிப்பாரே தவிர்த்து வேற யாருக்கும் உங்க ஆள் குரல் கொடுத்ததே கிடையாது. சோ யாருமே உங்க ஆளு குரல் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் உங்க ஆள் பண்ண செயல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க பாபா படம் பிளாப் ஆனதுக்கு பார்ட்டி வச்சு கொண்டாடின மனுஷங்க விஜய். எது ரஜினி சார் படம் பிளாப் ஆச்சு, எவனா எந்த நடிகனா இப்படி பண்ணுவானா? ஒரு சக நடிகனோட படம் பிளாப் ஆகுது, அதை ஒரு பார்ட்டி வச்சு அவனா கொண்டாடுவானா? ஆனா கொண்டாடுவாங்க, உங்க விஜய் கொண்டாடுவாரு. ஏன்னா இதை நான் சொல்ல, நீங்க கோல்டு காயின் கொடுக்குறீங்களே ஒரு டீமுக்கு, வலைப்பேச்சு அந்தனன் சொல்றாரு. நடந்திருக்கு எப்பன்னா பாபா படம் ஓடாதப்ப விஜய் பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்காரு. அதை கூட நான் இப்ப சொல்றேன். என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஆளே நம்பர் 1ல இருந்தா நாங்கெல்லாம் எப்ப அந்த இடத்துக்கு வர்றதுங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே. இது மாதிரி வந்து எவ்வளவு நாள் தான் வந்து ரஜினியே உச்சத்துல இருப்பாரு, எவ்வளவு நாள் தான் அவரே சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு, எவ்வளவு நாள் தான் அவரே நம்பர் 1 பொசிஷன்ல இருப்பாரு, நாங்களாம் அதுக்கு ஆசைப்படக்கூடாதா அப்படின்ட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடின மனுஷன் நீங்க. உங்களுக்கு எப்படி யார் குரல் கொடுப்பா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி ஒரு சுயநலவாதிங்க விஜய், கம்ப்ளீட் சுயநலவாதி. சோ ஜனநாயகனை வச்சு ஒரு ஐப்ப கிரியேட் பண்றாங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா அது வரவே கூடாதுன்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய செக் ஒண்ணு 12ஆம் தேதி இருக்கு. இங்க வந்து நீங்க கோர்ட்டு ஜனநாயகனை பத்தி 12ஆம் தேதி பேச போது, அங்க வந்து விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப கரூர் சம்பந்தமா டெல்லிக்கு போறாரு. அங்க சிபிஐ என்னென்ன கேள்வியை கேட்க போதோ இவர்கிட்ட, அதுக்கு இவர் என்னென்ன பதில் சொல்ல போறாரோ அதுக்கு பயந்துட்டு மனுஷன் ஃபர்ஸ்ட் இருக்கான். எனக்கு கேள்வி எல்லாம் தெரியும்ல, பதில் சொல்லணும், பதில வந்து ஒழுங்கா சொல்லணும், அவ்வளவுதான். இவருக்கு எதிராக எல்லாமே திரும்பிடும். இவங்க செட் பண்ண கான்ஸ்பிரசி என்னையா சதி திட்டம், என்ன பிரச்சனை, நீ கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணு. பஸ்ஸுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த, அவ்வளவு வராங்களே கூட்டம், கொஞ்சம் ஃபாஸ்டா வந்தா என்ன? அதே மாதிரி கரூர்ல மட்டும் நீங்க லேட்டா வரல, எல்லா டைமும் லேட்டா தான் வரீங்க, லேட்டா வந்தாதான் பிரச்சனை ஆகுதுன்னு தெரியுதுல்ல, அப்ப ஏன் ஃபாஸ்டா வரல? கேள்வி கேட்க போறாங்க. ஏன் வந்து நீங்க வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து மூடிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் ஏன் உக்காந்தீங்க? கிரௌடு நிறைய அங்க வரணும் தானே இந்த செயல் செஞ்சீங்க? எல்லா கேள்வியும் கேட்க போறாங்க. ஏன் 50 மீட்டருக்கு முன்னாடியே நின்று பேச சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் முன்னாடி நின்று பேசல? ஏன் குடுகுடுன்ட்டு கிரௌடுக்கு உள்ளதான் போவோம் என் பஸ்ன்ட்டு உள்ள போனீங்க? அப்ப தள்ளுமுள்ளு ஏற்படதானே செய்யும். அப்ப காரணம் யாரு? எல்லாம் கேட்க போறாங்க. இதுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்லுவாருன்னு நினைச்சுன்னு இருக்கீங்க? சோ அவருக்கு இப்ப 2 பெரிய தலைவலிங்க. ஒன்னு இந்த ஜனநாயகன் படத்தோட தலைவலி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சிபிஐயோட தலைவலி. இந்த கேள்விக்கு பதில ரெடி பண்ணுறதா, இந்த கேள்விக்கு பதில ரெடி பண்ணுறதான்ட்டு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருக்காரு. இன்னொரு சைடு எங்க இந்த பிரஷர் கண்டிப்பா இருக்கும், பிஜேபியோட பிரஷர் கண்டிப்பா இருக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. அதோட செயல்பாடு தான் இந்த சிபிஐ விசாரணை எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இவர் ஒத்துக்குன்னு நான் வந்து உங்க கூட்டணியில சேர்ந்துடுறேன்னு மேபி சொன்னாருன்னா அப்படியே கேஸை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இது விஜய்க்கு எதிராக போய் தான் முடியும். பட் இதற்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும்? எப்படி அரசியல்வாதினா என்னங்க? எதிர்த்து பேசணுங்க, துணிவு இருக்கணுங்க. எங்க மக்களுக்கு நாளைக்கு போராடணுங்க. என்னங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு என்னங்க பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பராசக்தி படத்தை யார் பாக்குறாங்களோ இல்லையோ, விஜய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பராசக்தி படத்தை. அப்பதான் தலைவர்கள்னா யாரு, போராட்டம்னா என்ன, தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு போராடி இருக்காங்க, மக்களுக்காக என்னென்ன பாடுபட்டு இருக்காங்க அப்படின்றது விஜய்க்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரும். ஏன்னா விஜய் சினிமாலேயே இருந்துட்டவரு, அரசியலை பத்தியும் ஒன்றும் தெரியாது, வரலாறை பத்தியும் ஒன்றும் தெரியாது. சினிமால ஏங்க போராட்டம்னா நாங்க எப்படி போராட்டம் பண்ணுவோம் தெரியும்ல, லைட்டு கேமராலாம் ஆன் பண்ணிடுவோம், ஒரு 50 பேரை செட் பண்ணுவோம், பின்னாடி நிக்க வைப்போம், அவர் வந்து ஸ்டார்ட் கேமரா ரோல் அப்படின்னும் போது நான் வந்து பஞ்சு டைலாகா பேசுவேன், இதுதான் நாங்க போராட்டம் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு. அது போராட்டம் கிடையாது, அது சினிமா போராட்டம். அரசியல் போராட்டம்ன்றது வந்து நீ போராட்டம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க.
அந்த பெர்மிஷனை எதிர்த்து தான் நீ போராடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து தடியடி பண்ணுவாங்க சில டைம், அடி வாங்கணும் ராசா. அது மாதிரி தூக்கி பஸ்ல ஏத்துவாங்க, குண்டு கட்டா தூக்கி போடுவாங்க, அப்புறமா ஜெயில போடுவாங்க. ஜெயில களி சாப்பிடணும், கொசு கடிக்கும், பாத்ரூம் ஒழுங்கா இருக்காது. இதெல்லாம் தான் போராட்டம் விஜய் சார். சினிமால நடக்கிற மாதிரி மட்டும் நடக்காது, இதெல்லாம் தாண்டி வரணும். ஆனா கரூர்ல போட்ட ஒரு கேஸுக்கே இப்படி போய் பயந்துகிட்டு பிஜேபின்ற ஒரு வார்த்தையே கடந்த ஒரு மாசமா இவர் பேசலங்க. ஒரு மாசமா 3 மாசமா பேசல. செப்டம்பர் 27க்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடியாச்சு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. செப்டம்பர் 27க்கு அப்புறமா பிஜேபின்ற வார்த்தைய பிஜேபின்னு எங்கன்னா ஒரு இடத்துல சொல்லி இருக்காரான்ட்டு இவங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட சொல்லுங்களேன். இது கொள்கை எதிரி. ஏங்க இன்னொன்னு சொல்றேன் நானு, அரசியல் எதிரியோட கொள்கை எதிரியை தான் ஃபர்ஸ்ட் எதிர்க்கணும். ஏன்னா நம்மளோட பேஸுக்கே அவன் எதிரிங்க. ஏங்க ஒரு கட்சிக்கு மெயினே கொள்கை தான். நம்ம கொள்கைக்கே எதிரியானவனை ஃபர்ஸ்ட் எதிர்க்காம ஓட்டு அரசியலுக்கான அரசியல் எதிரியை வச்சு எதிர்த்து என்ன பண்ணுவீங்க? சோ கம்ப்ளீட் விஜயோட அரசியல்ன்றது கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாதுங்க. அந்த புகழை கண்டு அவர் வந்து ரசிக்கிறாரு, புகழ் மயக்கம். அதனாலதான் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, தவிர்த்து வேற எதுவும் இல்லை. இவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு, சைட்டா வந்தோம்னா நம்மளுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, படத்தை வந்து ஒரு 1 கோடி பேர் பாக்குறான், அப்போ 1 கோடி ஓட்டு எனக்கு தானே, கன்ஃபார்ம் தானே அப்படின்னு நினைக்கிறாரு. சிஎம் ஆயிடலாம்னு நினைக்கிறாரு. வாய்ப்பில்லை ராஜா. இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வரும். ஜனநாயகன் சிக்கல், இப்ப 12ஆம் தேதி வந்து உங்களை கரூர் ஒரு சிக்கல். இந்த சிக்கலெல்லாம் சமாளிக்கணும். ஆனா சமாளிக்கும் திறமை விஜய்க்கு இருக்கானா? கண்டிப்பா கிடையாது. தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது, அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர், கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.